ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்காக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் சரிங்களா, 8489563631 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட்டு 1க்கான ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, அதுக்கப்புறமா ஜிஎஸ் எல்லாமே 1 by 1 உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகும். இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை இந்த டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும், இதனுடைய ஃபார்மேட் வந்து வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெஸ்ட் பேட்சோடைய ஷெடியூலோடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்தவரை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழில் நம்மளுக்கு பிஓ எக்ஸாமில் எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா 18 கேள்வி கேட்பாங்க. எத்தனை கொஷின்ஸ்? 18 கேள்வி. இந்த 18 கேள்வியில் கொஞ்சம் கொஷின் பேப்பர் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் வரும். அட் த சேம் டைம் நீங்கள் கொஞ்சம் நல்லா படித்தாலும் ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக சொல்லிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் தவறாக வந்து ஒரு சில ஸ்டேட் வந்து பொருந்திருக்கு. அது வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நற்றிணை சரிங்களா அப்படின்ற ஒரு நூலில் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு என்ன பண்ணணும், செக் பண்ணணும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த வரிகள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா நற்றிணை நூலில் தான் இருக்குது. சரிங்களா? சரிங்க சார், இந்த நற்றிணைன்றது நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் நரம்பு சரிங்களா, நரம்பு ஊசியால் பார்த்து தைச்சிருப்பாங்க அப்படி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ நரம்பு ஊசினா நம்மளுக்கு என்ன வரும்? நற்றிணைன்னு சொல்லிட்டு ஞாபகம் வரணும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, டன். அடுத்து பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன இருக்குன்னா, இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கார் 40 சொல்லிக்கிறாங்க. கார் 40 வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. சரிங்களா? என்னது? இது தப்பாக இருக்குது. அப்போது இந்த கார் 40 வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இதுதான் இதுக்குடைய ஆன்சர். சரிங்களா? இதுதான் இதனுடைய ஆன்சர். அப்போது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது? ராங்காக இருக்குது. அது ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் 10 சரிங்களா? 10 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான். சரிங்களா? நெடு வெல்லூசி நெடுவசி பரந்த வடு சரிங்களா அப்படி சொல்கிறாங்க. 10 தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் மாறி இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள் திருவள்ளுவ மாலையில் கபிலர் வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஃபேமஸான ஒரு வரிகள். திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்ஸ் தான். இது நீங்கள் நிறைய டைம் படிச்சிருப்பீங்க. அதுக்காக சொல்லிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? திருவள்ளுவ மாலை அந்த நூலில். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து தவறாக பொருந்துள்ளதான் சொல்லியிருக்காங்க. அப்போ கேள்வி நம்ம முழுமையாக படிக்கணும். அப்போ தவறாக பொருந்துள்ளதுன்னா இந்த இடத்துல 2வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 2 மற்றும் 3 தான் தவறாக இருக்குது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பட் ஆனால் கொஞ்சம் கான்செப்ட் ரிலேட்டடாக நமக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா தமிழ் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கேன். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தா மாத்திரை அளவுகள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம மாத்திரை அளவுகள் அப்படின்னா நமக்கு என்னென்ன மாத்திரை இருக்குது, ஸோ எத்தனை வந்து ஒவ்வொரு எழுத்துக்கு என்னென்ன மாத்திரை தெரியணும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா குறியில் எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மாத்திரை. அடுத்து பார்த்தோன்னா நெடில் எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை. அடுத்து பார்த்தோன்னா மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் நம்மளுக்கு என்ன தான் மாத்திரைனா அரை மாத்திரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை சொல்லுவாங்க. இப்போது சில இடத்துல வந்து பார்த்தோன்னா அளபடை ஓசை வரும்போது அது 1 மாத்திரைன்றது பார்த்தோன்னா அது 2 மாத்திரையாக அது உச்சரிக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் பேசிக்காக இந்த ரூலை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த கபிலர்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 3 எழுத்துமே பாருங்கள் என்ன இருக்குது? நெடில் எழுத்து கிடையாது, எல்லாமே குறியில். சரிங்களா? சார் குறியில்னா என்ன சார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அதாவது ஆ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஈ, அடுத்து உ, ஆ, இ, உ, அப்புறம் ஏ,
அடுத்து ஐ வராது, அப்போ ஓ. இந்த 5 வரிசையில் வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் என்னது குறில் எழுத்துக்கள். அப்போ ஆயில் வந்து எத்தனை எழுத்து இருக்குது, குறில் எழுத்துனா 5. இதே நெடில் எழுத்து எத்தனை இருக்குன்னா 7 எழுத்து. சரிங்களா? அப்போது அந்த உயிரெழுத்தில் எத்தனை இருக்குன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ அதை பேஸ் பண்ணி வரதான் எல்லாமே குறில் நெடில் சொல்லுவாங்க. அப்போ இந்த கபிலர் பார்த்தீங்கன்னா இது 3மே பார்த்தா குறில். அப்போ அந்த வந்துக்கிறதுனால பார்த்தா இது மெய்யெழுத்து. சரிங்களா? அப்போ மெய்யெழுத்துன்னு வந்தாலே என்ன மீனிங், அது அரை மாத்திரை. அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 3 மாத்திரை இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நெடில் கிடையாது, எல்லாமே குறியில் தான். அப்படி வரும்போதும் இதுவும் 3 ப்ளஸ் ஒரு மெய்யெழுத்து வந்ததுனால அரை மாத்திரை, அப்போ 3 மாத்திரை. அடுத்து இனியன் எழுதும் போதும் பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 எழுத்தும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறியெழுத்து வந்திருக்கு. அப்போ இன்னுன்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு மெய்யெழுத்து. அப்போ இதுக்கும் 3 மாத்திரை தான். அப்போ இங்கே உள்ளம்னு வரும்போது மட்டும் பாருங்கள், இந்த ஊவும் பார்த்தோன்னா இந்த லாவும் பார்த்தோன்னா குறியில் தான். ஆனால் இந்த இல்லும் இந்த இம்மும் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, மெய்யெழுத்து வந்திருக்கு. அப்போ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 மாத்திரை வரும். அப்போது இதில் பொருந்தாத ஒன்று இருந்தால் மற்றதெல்லாம் 3 மாத்திரை இருக்குது, இதுக்கு மட்டும் 3 மாத்திரை இருக்கிறதுனால அப்போ ஆன்சர் வந்து டி தான் கரெக்டு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். சில நேரங்களில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் நம்ம உங்களுக்கு கேட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். 3ஆவது கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சரியான ஒன்றை வந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அதாவது இங்கே என்ன கான்செப்ட் இருக்குன்னா, ஒரு திருக்குறளில் அதனுடைய சீரை வந்து நம்ம என்ன பண்ணோம், மாற்றி கொடுத்துருக்கோம். இந்த சீரை வந்து கரெக்டாக பொருந்திருக்கக்கூடிய அதனுடைய ஃபார்மேட் வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் நீங்கள் படித்து பார்க்கணும். இந்த திருக்குறளை படித்து பார்க்கும்போது எல்லாமே பொருந்துற மாதிரி இருக்கும், ஆனால் அது ரைமிங்காக வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், அறிவுடைமை மக்கள் மாநிலத்து தம்மின் மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது இப்படி சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டான, இது தப்பு தான். சரிங்களா? டைரெக்டாக நம்ம திருக்குறளை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம், இது தப்பு தான். அடுத்து பாருங்கள், அறிவுடை எல்லாம் மக்கள் மண்ணுவிற்கு தம் எல்லாம் இனிதுன்னு சொல்கிறாங்க, இதுவும் தப்பு தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அறிவுடைமை எல்லாம் மாநிலத்து மக்கள் தம் மண்ணுவிற்கு இனிது அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு தான். அப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இதுதான் சரியான திருக்குறளாக இருக்குது. தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுவிற்கு எல்லாம் இனிது, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த 3ஆவது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் எதுனா டி தான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பட் ஆனால் நீங்கள் திருக்குறளில் கொஞ்சம் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளை கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, எதுக்கு என்னென்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கினா போதுமானது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4ஆவது கொஷின். நிறைய பேர் நான் சொல்லிட்டேன், டெஸ்ட் பேட்சில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான நம்பர் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 4ஆவது கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு அப்படி சொல்லிட்டு என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து என்ன கேட்குறாங்க, இடம்பெற்ற நூல் வந்து என்னென்னா, இது வந்து பார்த்தோன்னா ஆசாரக்கோவில் இருக்கக்கூடிய ஒரு நூல் தான். சரிங்களா? ஆசாரக்கோவில் இருக்கக்கூடிய ஒரு வரிகள் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஆசாரக்கோவை. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நூல் தான். அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு கொஷின்ஸ். சரிங்களா? என்ன கொஷின், நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு அப்படின்ற ஒரு வரிகள் வந்து எங்கே இருக்குன்னா ஆசாரக்கோவை. அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷினை கொடுத்துருக்கோம். கன்னி என்பது என்னது, கன்னி என்பது டேஷ் அடிகளில் பாடப்படும் ஒரு பாடல் வகைன்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிகள் கொண்ட ஒரு பாடல் வகைக்கு என்ன பேர்னா கன்னின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2 தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அடுத்த கொஷின் பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னா, அடுத்த கொஷினில் இது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸு என்னென்னா, பின்வரும் கூட்டுகளை ஆராய்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். சார் தமிழில் வந்து இது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நம்ம எல்லா ப்ரிடிக்ஷனும் நம்ம கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் க்ரியேட்டிவ்க்கான பாசிபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி டைப்லாம் நம்ம கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், பின்வரும் கூட்டுகளை ஆராய்கன்னு சொல்லிட்டு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு வந்து பார்த்தோன்னா மணிப்பல்லவ தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தான். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா கரெக்டு தான். இது நீங்கள் தமிழ் புக்கில் வந்து படிச்சிருப்பீங்க, சிலப்பதிகாரத்தில் வந்து இருக்கும் இது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு ஈட்ட பெண் வந்து யாருன்னா தீவதிலகைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்க வந்து தீவதிலகை கிடையாது, ஆபத்திரைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது தப்பு. சரிங்களா? இது தப்பு.
அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது, 1வது ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. அப்போ பாருங்கள், கூட்டுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படி வரும்போது இந்த இடத்துல 1 மட்டும் சரியா, 2 மட்டும் சரியா, 2 வந்து தப்பு, ஏன்னா 2 வந்து ராங்காக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. 1 மற்றும் 2 சரியா, இதுவும் வராது. 1 மற்றும் 2 தவறா, இதுவும் வராது. அப்போ ஆன்சர் என்ன இருக்குது? நமக்கு 1 மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்குது. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? சரி, அடுத்த கொஷின் போயிடலாம். கவனிங்க இந்த கொஷினு. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் வந்து என்னென்னு கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நூல், நல்லா ஞாபகம் வச்சுங்க. திங்கள், ஞாயிறு, மழை என 3த்தையும் சரிங்களா ஸோ போற்றக்கூடிய ஒரு நூல் வந்து என்னென்னா சிலப்பதிகாரம். சரிங்களா? திங்களை போட்டதும் சொல்லுவாங்க, ஞாயிறு அப்படி சொல்லுவாங்க, அதே பார்த்தீங்கன்னா மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 இதையும் அங்கே வரும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான இது என்னது? சிலப்பதிகாரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. இங்கே இப்போ நான் சொன்னல, திங்களை போற்றதும் கொங்கு அலர்தார்ச் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான் என்னும் இப்பாடலில் எந்த நாட்டு மன்னனை பற்றி பாடப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டினுடைய மன்னனை பற்றி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சோழ நாட்டினுடைய மன்னனை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். சரிங்களா? என்னது? சோழ நாட்டினுடைய மன்னன். இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஏவும் பியும் வருதான்னு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி சில நேரத்தில் வரும்போது அதையும் நல்லா கவனிச்சுக்கணும். மேபி இது வரலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் டிசைட் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷனும் நம்மளுக்கு ரைட்டாக வருது, அதுக்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் சோழ நாட்டினுடைய மன்னனை பற்றி சொல்கிறாங்க, மற்ற யாருடைய பற்றி நம்ம சொல்கிறதில்ல. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா சோழ மன்னனை பற்றி தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கலைமகள் எனும் பொருள் தரும் பாரதி. அப்போ பாரதிக்கு என்ன பொருள்னா கலைமகள்னு பேர். சரிங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாரதிக்கு என்ன பேர்? கலைமகள் என்ன ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு பேர் இருக்குது என்ற சிறப்பு பெயரை பெற்றவராகிய பாரதியார். அதாவது இந்த சிறப்பு பெயரை பெற்றவர் யாருன்னா பாரதியார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1893 எட்டயபுர சமஸ்தான புலவர்களால் டேஷாம் வயதில் பாரதி என்னும் பட்டத்தை பெற்றார். பாரதி என்னும் பட்டத்தை வந்து பாரதியார் வந்து எப்போ பெற்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனாவது வயதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 11 வயதில். சரிங்களா? தன்னுடைய 11வது வயதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா பாரதி என்னும் பட்டத்தை வந்து வாங்குறாரு. யார்கிட்ட வாங்குறாருன்னா எட்டயபுர சமஸ்தான புலவர்கிட்ட வாங்குறாங்க. எத்தனாவது வருஷம்னா 1893 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 1893 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோன்னா, அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரியானது அல்லன்னு கேட்குறாங்க. கேள்வி நல்லா முழுமையாக படிக்கணும். சரியானது அல்லன்னு கேட்குறாங்க. சரியானது அல்லனா அப்போ தவறானது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ தவறானது டைரெக்டாக கொடுக்காம சரியானது அல்லன்னா இந்த இடத்துல மீனிங்னா இல்லைன்னு பேர். என்னது? இல்லைன்னு பேர். அதனால் நீங்கள் கொஷின்ஸை நல்லா டீப்பாக நல்லா ஃபுல்லாக கவனிக்கணும். அதுக்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா அரைகுறையாக படிச்சுட்டு வந்து நீங்கள் ஆன்சர் எழுதக்கூடாது, அதுக்காக. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, ஆயுத எழுத்து நுட்பமான ஒலிப்பு முறையே உடையது. ஆமாம், அக்குன்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஆயுத எழுத்து. அதுக்கு என்ன சொல்கிறோன்னா நுட்பமான ஒலிப்பு முறை, அதுக்கான சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்ட் தான், இல்லை எந்த ஒரு தவறும் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் கொண்டது இல்லை பெற்றது சொல்கிறாங்க. ஆமாம், அது வந்து பார்த்தா அக்குன்னு நம்ம இப்படியே சொல்லுவோம்ல, இதுதான் இந்த 3 எழுத்து இருக்கிறதால அது ஒரு தனித்த ஒரு வடிவம்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இல்லை, எந்த தவறு இல்லை. அடுத்து பாருங்கள், ஆயுத எழுத்து தனித்து இயங்கும் தன்மை உடையதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிடையாது. ஏன்னா ஆயுத எழுத்து வந்து பார்த்திங்கன்னா தனித்துன்னு வராது. சரிங்களா? ஏன்னா தனித்து வந்து அது பொருளும் வராது, எதுவுமே வராது. அந்த 2 எழுத்துக்கு சென்ட்ரல் தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்குன்னு எழுதுகிறோம். சரிங்களா? எக்கு இப்போ தான் இந்த மாதிரி தான் எழுத முடியும். சரிங்களா? அப்போ அதனுடைய இடையில் தான் வருமே தவிர தனித்தெல்லாம் வராது. தனித்தனா தனியாக நின்று வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இது தவறு. சரிங்களா? இதுதான் தப்பு. அப்போ ஆன்சர் சி தான் கரெக்டு. ஆனால் ஆப்ஷன் டியை பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, முப்பார் தனிநிலை அகேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. அப்போது ஆயுத எழுத்துக்கு ஒரு சில பேரெல்லாம் இருக்குது. என்னென்ன பேர்னா முப்பார் தனிநிலை அகேனம், அந்த பேரெல்லாம் இருக்குது. அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு. என்ன கொஷின்னா,
பதினேன் மேல் கணக்கு நூல்களில் சரிங்களா 17 மேல் கணக்கு நூல்களில் அகமும் புறமும் நல்லா கவனிச்சுங்க, அகமும் புறமும் சார்ந்த நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா. நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. எத்தனைன்னு கேட்டாங்கன்னா அது வேறு ஆன்சரு, எதுன்னு கேட்டாங்கன்னா அது அந்த நூலை பற்றி நம்ம எழுதணும் சரிங்களா. இப்போ எதுன்னு கேட்குறாங்க, அகமும் புறமும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த நூலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் சொன்னது பரிபாடல். எத்தனை நூல்கள் கேட்டாங்கன்னா இது ஒரு நூல் தான் இருக்குது. அகமும் புறமும் சேர்ந்தது எத்தனை நூல்னால் ஒரே ஒரு நூல் தான் சரிங்களா. அது என்னென்னா பரிபாடல். அது ஞாபகம் வச்சுங்க. கவுண்டிங்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 1 வரும். அந்த நூல் பேர் கேட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும் பரிபாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோன்னா, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே என்னும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் வந்து என்னென்னு கேட்குறோம் சரிங்களா. நூல் வந்து என்ன இருக்குது அப்படி கேட்குறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல் இருக்குன்னா புறநானூறு சரிங்களா. அது புறநானூறு அந்த நூலில் இது இருக்குது. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே என்னும் பாடலடிகள் வந்து எதில் இருக்குன்னா புறநானூற்றில் இருக்குது சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குன்னா, வணிகரை நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்று பாராட்டப்படும் நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வணிகத்தை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. அப்போ வணிகம் நீங்கள் அப்படி சொன்னாலே நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்த உடனே நீங்கள் பட்டினப்பாளையன்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா வணிகத்தை பற்றி நிறைய சிறப்புகள் வந்து சொல்லியிருக்கோம். பட்டினப்பாளை ஒரு நூல் சரிங்களா. அதுக்காக இதுக்குடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளை சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி என்ன கொடுத்துருக்கோம். அதாவது பின்வரும் செய்திக்கு பொருத்தமான திருக்குறள் எது என கண்டறிந்து விடை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபை நீங்கள் ரீட் பண்ணி அதுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு திருக்குறளை வந்து நீங்கள் என்ன பண்ணால் கண்டுபிடிக்கணும். அதுதாங்க சொல்கிறாங்க சரிங்களா. சரி, இந்த பேராகிராஃபை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது படிச்சிடலாம். 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது சொல்கிறாங்க சரிங்களா. இது ரியோ பாரா ஒலிம்பிக் போட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு ஸ்டேட்டு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு, பட் ஆனால் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்தவர் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு சூட்டபுளான என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் சரிங்களா. என்ன என்னுடைய திருக்குறள்னால் நம்ம நிறைய இந்த கான்செப்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே சொல்லிடலாம் சில இடத்துல. ஆனால் சில நேரத்தில் நம்ம ராங்காக கூட நம்ம அப்ளை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் நல்லா தெளிவாக நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு புரியும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் சரிங்களா. அதுதான் சொல்கிறாங்க. அதாவது தன்னுடைய அந்த குழந்தை வந்து பிறக்கும்போது கூட நான் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இல்லை, ஆனால் இந்த முறை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், அந்த கான்செப்டை சொல்லக்கூடிய ஒரு பேராகிராஃப் இது. அதனால வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு பாராட்ட பெற்றவர் யாருன்னா முடியரசன் சொல்லுவாங்க சரிங்களா. யார்? முடியரசன். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு சரிங்களா. முடியரசன். அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் டேஷ்னங் அப் டு எக்ஸட்ரா இந்த ஒரு சாங்ஸ் வந்து போகும். இது வந்து பார்த்தோன்னா ஆற்றுனா வேண்டுவது இதில் அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் என்னும் பாடல் வரி பார்த்தோன்னா இது என்ன நூல் இருக்குன்னா பழமொழி 400. என்னது பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் அப் டு எக்ஸட்ரா பாட்டு வந்து போயிட்டே இருக்கோம். கடைசி லைன் வந்து என்னென்னா ஆற்றுனா வேண்டுவது இதில் அப்படி சொல்லிட்டு என்னும் பழமொழி 400 பாடலில் ஆற்றுனா என்னது ஆற்றுனா என்பதனுடைய பொருள் வந்து என்ன கேட்குறாங்க. ஆற்றுனா என்றது பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கட்டுச்சோறு. அது கட்டுச்சோறு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பார்த்தோன்னா கல்வி நல்லா கற்றுருக்கானா அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு போகிற இடத்துல வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து கட்டுச்சோறெல்லாம் தேவையில்லை அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த பாடலை பேஸ் பண்ணி தான் இது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கட்டுச்சோறு தேவையில்லை தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கவனிங்க. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்னும் பாடலடிகள் இல்லை பாடல் வரிகள்
எந்த அணி பயின்று வந்துள்ளது, இந்த பாடல் வரியில் எந்த அணி பயின்று வந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக்காக என்ன இருக்குன்னா, இந்த தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. அப்போ ஒரு தோட்டம் இருக்குது, அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு வெள்ளை பசு போயிட்டு மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அப்போ இதே ஒன்று பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சின்ன கன்றுக்குட்டி என்னாகுதுன்னா துள்ளி குதிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா நேச்சராக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். சரிங்களா? இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், அதனால சொல்கிறாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இயல்பு நவிர்ச்சி அணி. என்னது ஆன்சர்? இயல்பு நவிர்ச்சி அணி இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்கள், உயர்வு நவிர்ச்சி அணின்னா என்னென்னா, ஒரு இடத்த வந்து அந்த இடத்துல வந்து மிகப்படுத்தி சொல்கிறது தான் அதுக்கு என்னது உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. உயர்வு நவிர்ச்சி அணி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பின்வரும் கூற்றுகளில் எத்தனை கூற்றுகள், நல்லா கவனிக்கணும், எத்தனை கூற்றுகள் சரியாக பொருந்துள்ளது என்பதை தேர்வு செய்யன்னு சொல்கிறாங்க. எத்தனை கூற்றுகள் சரியாக பொருந்துள்ளது என்பதை தேர்வு செய்ய சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி வரும்போது நம்ம உயிரெழுத்து வரும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்டிகுலர் என்ன பண்ணுவோம், ஒரு அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒரு பர்டிகுலராக ஒன்றுத்தை மென்ஷன் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், அது அது ஒருன்னு வரும். அதில் வந்து பார்த்தோன்னா உயிரெழுத்து வரும்போது வரும். இதே மற்ற எழுத்துக்கள் வரும்போது அந்த இடத்துல ஒருன்னு வரணும், அந்த ரூலும். அதே பார்த்தோன்னா அது அப்படின்னு வரும்போது பார்த்தோன்னா அதுவும் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கண்டிஷன் இருக்குது. சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல அது நகரத்திற்கு செல்லும் சாலை சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல அக்துன்னு வராது. ஏன்னா உயிரெழுத்து வந்தால் தான் என்ன பண்ணணும், நம்ம அது அக்துன்னு வரும். இங்கே நார்மலாக வேறு எழுத்து வந்துக்கிறதுனால இங்கே என்ன வந்துக்குன்னா அது. சரிங்களா? அது வந்து இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அது நகரத்திற்கு செல்லும் சாலை. ஏன்னா நான் இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறேன்னா, சரியாக பொருந்துள்ளது கேட்குறேன். அப்போ இது தப்பாக பொருந்திருக்கு. சரிங்களா? அப்போ இது ஆன்சர் நம்ம எடுத்துக்க முடியாது, இது தப்பாக தான் இருக்குது. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல உயிரெழுத்து வந்திருக்கு, இந்த இடத்துல வரும். ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் கிடையாது. இந்த இடத்துல ஓருன்றது பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு குளம், ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றி இல்லை ஒரு கவுண்டிங்கை பற்றி சொல்கிறது தான் ஒருன்றது யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு குளம், அதுதான் கரெக்டு. அப்போ இதுவும் தப்பாக தான் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், அது இங்கே உயிரெழுத்து வந்துக்கிறதுனால இது என்ன இருக்கும், அது வராது. சரிங்களா? அது வராது, அக்துன்னு வரும். அது இங்கே இனிய பாடல்னு கேட்குறாங்க. சரிங்களா? அது இந்த இடத்துல என்ன வராது, வரும். சரிங்களா? ஏன்னா ஒருன்றது பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலராக கவுண்டிங்கை மென்ஷன் பண்ணுறது தான் அது சொல்லுவாங்க. அப்போ இங்கே இனிய பாடல், அதுதான் கரெக்டு. அப்போ இதுவும் ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, மற்ற எல்லாமே ராங்காக தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்குது. அப்போ ஒன்று மட்டும் தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் நல்லா கவனிக்கிறேன், கிராமட்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குன்னா, அழுக்காறு அவாவைகுலி என தொடங்கும் குறளில் கீழ்கண்டவற்றில் எவை நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாக வள்ளுவர் கூறுகிறார் சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள். அந்த திருக்குறளை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஆன்சர்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அழுக்காறு அவாவைகுலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு குறள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெகுலின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா சினம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போது டைரக்டாக சொல்லிடலாம். அப்போ சினம் இருக்கணும். அடுத்து பார்த்தோன்னா இதில் பொறாமை, பேராசை அது எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த திருக்குறள் வந்து பார்க்கும்போது அப்போ அதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா சினம், பேராசை, கடுஞ்சொல் பேசுதல், அப்புறம் பார்த்தோன்னா பொறாமை. இது நாலுமே என்ன பண்ணணும், இருக்கக்கூடாது. சரிங்களா? அது எல்லாமே இருக்கிறது தான் நல்ல அறம்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள் இந்த கொஷின்ஸு, லாஸ்ட் கொஷின்ஸு. இந்த கொஷின் கவனிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கைகள் இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க, கைகள் இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினார் சொல்கிறாங்க. கைகள் இருக்கிறது பார்த்தோன்னா இரண்டும் பிறருக்கு வந்து உதவுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கண்ட தொடரில் அடிக்கோடிட்டேன் இங்கே லைன் போட்டுறாங்க. அடிக்கோடிட்டேன் சொற்களினுடைய எவ்வகை பெயர்கள் என தெரிவு செய்வுக அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகையான பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உடல் உறுப்புகளை வந்து இருக்கக்கூடிய ஒரு சில பாகங்கள். சரிங்களா? அதை வந்து பேஸ் பண்ணி என்ன ஒரு பெயர் வரும்னா அதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா சினைப்பெயர்னு சொல்லுவாங்க. என்னது? சினைப்பெயர்.
அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? ஆக மொத்தம் நம்மளுக்கு டெஸ்ட் நம்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தமிழ் கொஷின் வந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சரிங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா தமிழ் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின் நம்ம, அதாவது டெஸ்ட் 1ல் பார்த்திங்கன்னா தமிழ் கொஷின் எல்லாமே டீச் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு நம்ம அது மாதிரி கொடுப்போம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண்டினியூட்டாக வந்து வீடியோ டெய்லி வந்து வாட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.